بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر إلى الملأ من بني إسرائيل من بعد موسى إذ قالوا لنبي لهم ابعث لنا ملكا نقاتل في سبيل الله قال هل عسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا ألا نقاتل في سبيل الله وقد أخرجنا من ديارنا وأبنائنا ولما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم بالظالمين قال لهم نبيهم إن الله قد بعث لكم طالوت ملكا قالوا أنى يكون له الملك علينا ونحن أحق بالملك منه ولم يؤت سعة من المال قال إن الله اصطفاه عليكم وزاده بسطة في العلم والجسم والله يؤتي ملكه من يشاء والله واسع عليم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இடத்துல ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்திலே ஆரம்பத்தில் அல்லாஹ் துவங்குகிறான். இது நடந்தது ஹஜ்ரத் ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியுடைய காலத்தில். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி அல்-யஸஅ, அதுக்கு பின்னாடி இல்யாஸ், இஸ்கீல், காலிப் போன்ற நபிமார்கள்லாம் வந்தாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் அனுப்பிய ஒரு நபி ஷம்வீல். இவருக்கு பேர் அஷ்மவீல் என்று சொல்லப்படுகிறது. வெறும் அலிஃப் சேர்த்து அஷ்மவீல், அது அலிஃபை எடுத்துட்டு ஷம்வீல் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நபியுடைய பேர். அந்த கூட்டத்தார்கள் பனி இஸ்ராயேலுடைய மூசாவுக்கு பின்னாடி வாழ்ந்த காலத்தில் உண்டான பனி இஸ்ராயேல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நடுவில் வாழ்ந்தவர். அவர்கள் பலஸ்தீனம் இன்னும் மிஸ்ர், இந்த ரெண்டு ஊர்லயும் வசிக்கிறாங்க. அமாலிகா என்று ஒரு கூட்டத்தார்கள், மிக உடல் வலிமை வாய்ந்தவர்கள், ஆது கூட்டத்தார்கள் வாழ்ந்தாங்கல்ல, ஆது சமூக கூட்டத்தார்கள், பூதுலேசர சமூகம், அவர்களுடைய வழிவந்தவர்கள் அமாலிகா. அவருடைய தலைவன் பேரு ஜாலூத். அந்த ஜாலூத்ங்கிற அந்த அரசன் அமாலிகா கூட்டத்தினரோடு படையெடுத்து வந்து பனி இஸ்ராயேல்ல எல்லாத்தையுமே போரிட்டு வெற்றி அடைந்து பனி இஸ்ராயேலெல்லாம் கைது செஞ்சுட்டான். அவங்க பிள்ளைங்க எல்லாம் கைது பண்ணிட்டான், குழந்தைங்களாம், பெரியவர்கள்லாம் அடிச்சு பறத்துட்டான், ரொம்ப பேரை வெட்டிட்டான். குழந்தைகள் பெண்கள் கைது செய்து வைத்துக் கொண்டான். வீட்டு வேலைக்கு ஆண்கள் எல்லாம் துரத்தி விட்டான். இப்படியாக அந்த நாட்டை அவன் கைப்பற்றி வைத்துக் கொண்டான். இவரை துரத்தி விட்டான். இவங்க வசிக்கிறாங்க வெளியே போய். அப்ப அல்லாஹ் தஆலா ஷம்வீல் என்ற நபி அங்க வந்து மக்களுக்கு தாவத் செய்றாங்க. அப்ப எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, எல்லா மக்களும் போய் நபிட்ட சொன்னாங்க, நபியே இந்த மாதிரி எங்களுடைய காலங்கள் ரொம்ப மோசமா போயிடுச்சு, எங்களுக்கும் ஒரு தலைவன் இல்லாம போயிட்டான், ஒரு ராஜா இல்லாம, எங்களுக்கும் ஒரு ராஜா இருந்தா நாங்களாம் அவர் தலைமையில எல்லாரும் திரண்டு போய் நாங்க சண்டை போடுவோமே. ஒரு பொது ராஜா இல்லாம ஆளாளுக்கு அவன் தறிய எடுத்தான் சண்டைக்காரன் எதிர்ண்டு போய் கிடக்குறான். எங்களுக்குன்னு ஒரு ராஜா வரலாற்ற கேளுங்க, யார் ராஜா வரலாறு அப்படின்னு. அவங்களே உட்காந்து தங்களுக்குள்ள ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கலாம். ஆனா 50 பேர் ராஜான்னு சொல்லுவான், இன்னும் 100 பேர் 100 ராஜான்னு சொல்லுவான். இதனால யார் ராஜா அப்படின்னு, ராஜா யாரு, அவருக்கு பூஜா தூக்குறது யாரு, ஒரே பிரச்சனையா இருக்கும். அதனால பேசாம நபிட்டு கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட சொல்லுங்க நபியா. நபி கேட்டாங்க, தெரியும் உங்களை பத்தி, அல்லாஹ் சண்டை போடணும்னு சொன்னதுக்கு நீங்களும் உங்க தம்பியும் சண்டை போடுங்க. இதுஹப் அந்த ரப்புக்கு, நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்கன்னு மூசா நபிட்டு சொன்ன ஆளுங்களாச்சு. நீங்க சண்டை போடுங்க, சண்டை போடுவீங்க, நீங்க எதுவுமே தயாராகுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வரமாட்டீங்க, வரேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவீங்க, அப்ப வரமாட்டீங்க நீங்க அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இல்ல மூசா, இல்ல ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, காலம் மாறி போச்சு. மூசா நபி சொன்னது வாஸ்தவம் தான், எங்க முன்னோர்கள். இப்ப அப்படி இல்லை. அவன் வந்து கைது பண்ணி எங்களை ஆடுத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு முன்னாடி பிள்ளைங்க வச்சுக்கிட்டு எங்க நாட்டை விட்டு துரத்தி ரொம்ப
மனசு வேதனைப்பட்டு போயிருக்கோம். சண்டை போடாமல் என்ன செய்ய போகிறோம், நாங்களாம் ரெடியாக இருக்கிறோம், ஒரு ராஜாவை அல்லாஹ் நியமிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஆச்சுங்களா? சரி, நபி என்ன கேட்டாங்கல்ல, அல்லாஹ் ஜல்லஷானுதாலா அங்கே உள்ள ஒரு ஆடு மேய்க்கும் இடையன், அந்த குடும்பத்தில் பிறந்தவர், நபிமார்கள் வலிமார்கள் வரக்கூடிய காந்தான்லையோ அரசர்கள் வரக்கூடிய காந்தான்லையோ இல்லை, அவங்க ஒரு சாதாரண ஆடு மேய்க்கு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர் தாலூத் என்ற பெயர். அவரை அல்லாஹ்தாலா அரசனாக நியமித்தது நபிக்கு அல்லாஹ் அறிவிச்சார். அது எப்படி அல்லாஹ் வஹீ மூலம் அறிவிச்சிருக்கலாம், அல்லது சில கதைகளை சொல்றாங்க, சில கிறிஸ்தாக்கள் அல்லாஹ்தாலா அவங்கள்ட்ட ஒரு எண்ணெய் பாத்திரமும் ஒரு தடியும் கொடுத்தான். யார் வந்தவொன்னு இந்த எண்ணெய் பாத்திரம் கொதிக்குதோ, இன்னும் அந்த குச்சிக்கு அளவா அவரோட உயரம் இருக்குதோ, அவர் தான் நபி, அவர் தான் அரசர் இருந்தா அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி தாலூத் வந்து தன் ஆட்டை தேடிட்டே வந்தாரு. அவர்கிட்ட வந்தோன்னு எண்ணெய் கொதிச்சுச்சு, குச்சிக்கு சரியா அவர் உயரம் இருந்துச்சு. உடனே அவர் தான் அரசர் என்று அந்த நபி அறிவிச்சாங்க. ஈஸ்வரருடைய கருத்து. ஆக வஹீன் மூலம் அறிவித்திருக்கலாம் நேரடியாக. ஆக எப்படியோ இவங்கதான் நபி, இவங்கதான் இறைவனுடைய அரசர் என்று, இறைவன் பொறுத்து அனுப்பி வைக்கப்பட்ட அரசர் என்று பனி இஸ்ராயேலுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. உடனே அவன் பார்த்தான், ஆஹா ராஜ பரம்பரையில தோன்றுவார்ல பார்த்தோம் ராஜா, இப்ப இன்னும் இடையன் ஆடு மேய்க்கிறார், நாமெல்லாம் கேவலமா கருதக்கூடிய ஒரு இடையன் தொழில் செய்யக்கூடியவர், அவருடைய பிள்ளையை போய் நம்ம இப்படி ராஜா நேற்றுக்கிறோம், நமக்கு தலைவர் நேற்றுக்கிறார் அப்படின்னு நான் பட்சத்துன்னு ஏற்றா செஞ்சாங்க. இவரு நபியாக்கனா எப்படி அப்படின்னு. அப்ப நல்லா சொன்னா, நீ காசு பணத்தை பாக்குற, நான் அவருக்கு கொடுத்திருக்கிற இல்மையும் உடலுடைய வலிமையும் பாக்குறேன். இல்ல அவருக்கு அவ்வளவு இல்மு கொடுத்திருந்தான், அனுபவ அறிவு. அந்த தாலூத் அரசர் அது மட்டும் இல்ல, அவருடைய உடல் வலிமையும் இருக்கு. இது ரெண்டின் காரணமா தான் அவர் அரசராக்குறேன் என்று எல்லாம் சொன்ன. அறிவும் இருக்கு, உடல் பலமும் இருக்கு. அதுங்களா அவருடைய தலைமையில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லாரும் ஒன்று திரள சொன்னாங்க. எல்லாம் ஒன்று திரண்டு போனாங்க. யார் ஜெயிக்கிறதுக்கு? ஜாலூத்துல சண்டை போறதுக்காண்டி போறாங்க தாலூத் தலைமையில. அப்ப அல்லாஹ் ஷம்பீல் நபிக்கு அறிவிச்சா, இவங்கெல்லாம் போறாங்கல்ல, இவங்கெல்லாம் போறாங்களே, இவங்கள்ட்ட சொல்லுங்க. அதாவது ஒரு பாலைவனத்தை தாண்டி போகணும், எல்லாம் பயங்கர தாகம் அடிக்கும். இதுக்கு நடுவுல இவரு தான் நபி என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் அமைச்சு வைங்கன்னு கேட்டாங்க அந்த பனி இஸ்ராயேலர்கள். இவரு தான் வந்து அரசர் என்பதற்கு ஆதாரம். அப்ப அல்லாஹ்வுல சொன்னா, தாபூத் அப்படிங்கிற பெட்டி ஒண்ணு பனி இஸ்ராயேல் வச்சிருந்தாங்க, அது காணாம போயிடுச்சு. அது இப்ப உங்களுக்கு வந்து இவங்க முன்னாடி இறங்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாங்க. தாலூத், அதாவது தாபூத்துங்கிறது ஒரு பெட்டி, அதுல வந்து நபிமாருடைய போட்டோக்கள் இருந்துச்சான். முகமது ஸல்லல்லாஹு அவங்க போட்டோ உட்பட அதுல இருந்துச்சான். இன்னும் நபிமார்கள் நபிமார்கள் விட்டு சென்ற பொருட்கள் அதுல இருந்துச்சு. மூசா விட்டு சென்ற அத்தா, அந்த மாதிரி ஒவ்வொரு நபியும் விட்டு சென்ற பொருட்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துணி, அவருடைய புனித நபிமாருடைய செருப்பும் அதுல இருந்துச்சான். அவருடைய புனித நாளையன்கள் தனித்தனியா வைக்கப்பட்டிருக்கு எல்லாமே. இதெல்லாம் நிரம்பி அந்த புனித பெட்டி வானத்திலிருந்து இறங்கும். வணக்கங்கள் சுமந்துட்டு வருவாங்க. அதை கொண்டு வந்து நேரா தாலூத்துடைய காலில் வச்சிருவாங்க. அதுதான் தாலூத்து ராஜா இருந்ததுக்கு ஆதாரம் அப்படின்னு எல்லாம் சொன்னோம். அந்த பொட்டியை பனி இஸ்ராயேல் வச்சிருந்தாங்க. அந்த எந்த போருக்கு இல்லைன்னா அதை கொண்டு போய் முன்னாடி வச்சா, யாரெல்லாம் இந்த பொட்டியில வந்து அபிமார்கள் விட்டு சென்ற பறக்கத்தான பொருள்கள் இருக்கு, இதன் திருப்பேர எனக்கு வெற்றி கூடலன்னு கேட்பாங்க. நல்லா வெற்றியை கொடுத்துருவாங்க. அமாலிக்க அரசர்கள் வந்து ராஜாக்கள் வர்றது வந்து இவங்கள்ட்ட அந்த பொட்டியை கடத்திட்டானுங்க முதல்ல. அதனால என்ன செய்ய முடியல, இவனுங்க வெற்றி கேட்க முடியல, ஜெயிச்சுட்டு போயிட்டானுங்க. இப்ப இந்த பொட்டி அவனா வச்சிருந்தானு. இப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை மலக்குகள் தூக்கிட்டு வந்து தாலூத்துடைய அரசனுடைய முன்னாடி வச்சிருவாங்க. இதுதான் அவர் ராஜாங்களுக்கு அடையாளம் அப்படின்னு நபி மூலமா அறிவிச்சாங்க. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுங்க, அந்த பொட்டி மலக்குகள் வானத்துல பறந்து தூக்கிட்டு வர்றாங்க. வந்து நேரம் தாலூத் அரசன் முன்னாடி இந்த பொட்டி இறங்கு. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, அவர் தான் அரசர். ஒரு அற்புதம் காமிச்ச உடனே கிளம்பி போறாங்க. போகும்போது நபி சொன்னாங்க, எல்லாரும் போவீங்க. 70,000 பேர் கிட்டத்தட்ட போறாங்க. சில பேருக்கு கூட சொல்றாங்க. கடும் கோடை, கடும் வெயில், பயங்கர தாகம் அடிக்கும். தாகத்தை பொறுத்து போகணும். சாயந்தரமா போய் சேர்ந்ததோட அழகான ஆறு வரும். அந்த ஆத்துல எல்லாரும் ஒரு மடங்கு தண்ணி தான் குடிக்கணும், அதுக்கு மேலே குடிக்கூடாது.
எவ்வளவு குடிக்கணும்? 1 மடக்கு தண்ணி, அதுக்கு மேல குடிக்கல. யார் நிறைய குடிச்சாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க எல்லாரும் போனா ஒரு சில பேர் மட்டும் 1 மடக்கு தண்ணி எடுத்து குடிச்சாங்க. அந்த 1 மடக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் வாயில ஊற்றிருக்காங்க. அதுக்கு தாகம் அடங்கி உடம்பு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. மிச்ச தண்ணியை தாங்க போன வாகனங்களுக்கு, ஒட்டகங்களுக்கு, ஆடு மாடுகளுக்கு தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 1 மடக்குல போய் என்ன இவர் சொல்லுவாருன்னு கேட்கணுமாக்க, தண்ணி எவ்வளோ தாகமா காலேருந்து தாகமா வர்றோம், 6 நிறைய தண்ணி ஓடுது, 1 மடக்கு குடிப்பாங்களா எவனாச்சும்? அள்ளி ஊத்துறா குடுறா அப்படின்னு சில பேர் அள்ளி 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 குடிச்சான். குடிக்க 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 தாகம் அதிகமாகதே ஒலி குறைய முடியுது, உடம்பு உஷ்ணம் அதிகமாகதே ஒலி குறைய முடியுது. வெயில்ல போய் வாட்டின மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வாயெல்லாம் வறண்டு போயிடுச்சு. உடனே அவங்களாம் உட்காந்து எந்திரிக்க கூட முடியல. நாங்கள் எங்க போருக்கு வர்றது, எங்களாம் வர முடியாது, உட்காந்துட்டாங்க. இந்த 313 பேர் மட்டும் போறாங்க. இவங்க 313 பேர் கரெக்டாக பதில் சஹாபாக்கள் மாதிரி போய் ஜாலூத்தை போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஜெயித்து வெற்றி பெற்று வந்தாங்க. அஞ்சபை இப்போ இந்த ஜாலூத்துங்கிற மன்னர் இருக்காரு, அவர்கிட்ட போய் போருக்கு போகும்போது சவால் விடுறாரு. யார் வந்து எங்கள்ல என்னை ஜெயிக்க முடியுமோ ஜெயிச்சு காட்டுங்க, நீங்க உங்களுக்கு யாரும் தைரியம் இருக்கா அப்படின்னு. யாரு? ஜாலூத்து மன்னர் சவால் விடுறாரு. அப்ப தாலூத்து மன்னர் சவால் விட்டாரு. ஜாலூத்துடைய அரசர் உயரம் இருக்கே, உயரம் 1 மைல் உயரமா, 4 உயரம் மட்டும், அவ்வளோ உயரமான ஆழம், பட்டு பயங்கரமான ரவுடி, பட்டு பயங்கரமான உடல் கட்டு உடையவங்க, எல்லாமே வேற மாதிரி இருப்பாங்களாம். அவங்க எல்லாமே அமாரிக்காம, ஏன்னா ஆது கூட்டத்தாருடைய வாரிசுங்க இல்லை. அப்போ தாலூத்து மன்னர் சொன்னாரா, இந்த அரசனை ஜெயித்து இவனோடு நேரடியாக சண்டை போட்டு ஜெயித்து உங்களை யார் வெற்றியா வர்றாரோ அவருக்கு என் அரசாங்கத்துல பாதியை கொடுத்துருவேன், என் மேல கட்டி வச்சிருவேன் அப்படின்னு அரசர் அறிவிச்சார். எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட போய் நாம என்ன போரிட முடியும் அப்படின்னு. இன்னும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாஹ்னு கிளம்பி போயிட்டாங்க. தாவூத் நபி அந்த படையில ஒரு சாதாரண ஒரு வீரராக வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க. அரசர் தாலூத்து கூப்பிட்டு, என்னப்பா நீ வந்து ஜாலூத்துல சண்டை போறேன்னு போறே, உன்ட்ட என்ன இருக்குது உன்ட்ட அப்படின்னு. ஒண்ணும் இல்லை, அல்லாஹ்வை நம்பி போறேன். சரி, இந்த வாளையும் இந்த கேடயத்தையும் வச்சு சண்டை போடுறது அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் வந்து எனக்கு வெற்றி கொடுப்பான் அப்படின்னு போனான். கவன் கில்லுன்னா காக்கா அடிக்கிற இது கவன் வில்லுன்னு, அதை எடுத்து கல்லை கையில் வச்சுக்கிட்டாங்க. அந்த கல்லை அப்படி சுத்தி போட்டாங்க பாருங்க, நேரா போய் நெத்தியில பட்டுச்சு. அங்கனே போனாமாய் பொத்துன்னு கீழே விட்டான். யாரு? ஜாலூத் அரசன். அங்கனையே இன்னொரு வில்லு மொத்தம் 3 கல்லு வச்சுட்டு படுத்துட்டு போனாங்க. இன்னொரு கல்லை சுத்தி விட்டாங்க. அது 100கணக்காக செதறி போய் அந்த கல்லு அந்த படை வீரர்கள் மேல பட்டோன்னா எல்லாம் செத்து போயிட்டாங்க. எல்லாம் ஓடுறானுங்க. இல்லை பிச்சாங்கன்னா யாரு வேணா படிச்சவன் செத்து போயிட்டான், அதெல்லாம் ஓடுறான். அப்படி இன்னும் 2 கல்லை விட்டாங்க. 1 கல்லு ராஜாவுக்கு, 2 கல்லு படை வீரர்களுக்கு, 3 கல்லை விட்டாங்க. அதோட செத்தானுங்க. உடனே வெற்றி பெற்று வெற்றி வீரர்களாக அந்த ஊருக்கு நுழைந்து தங்கள் இழந்த பொருட்களையும் இழந்த பெருமையும் அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள். அதே மாதிரி தாவூத் நபிக்கு பாதி சொத்தை கொடுத்த மகளை கல்யாணம் முடிச்சார் தாலூத். தாலூத்துடைய மறைவுக்கு பின்பு அவர் மூத்தா போன பின்னாடி அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த ஊருக்கு நபியாகவும் அரசராகவும் ஆனார்கள். அல்லாஹ் தஆலா அவங்கள 2 பதவியும் குறித்து சங்கைப்படுத்தினார். அவங்களுடைய புள்ளதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த சம்பவம் இதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு குர்ஆன்ல மிக அழகிய முறையில் படிப்பினைக்குரிய வாசகங்களாக சொல்லுகிறார். கவனிய, அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, இதில் மலையும் பனி இஸ்ராயில, பனி இஸ்ராயில்களில் உண்டான ஒரு கூட்டத்தினரை. மலர் அப்படின்னு சொன்னா அசல்ல ஒரு முக்கிய தலைவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஜமாஅத்து, ஒரு கூட்டம் என்று அர்த்தம். ஒரு கூட்டம் அல்லது தலைவர்கள் என்று அர்த்தம் வைக்கலாம். ஒரு கூட்டத்தினரை பார்த்து ஒரு கூட்டத்தினர் முன்பாதி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்பு இது காலூலி நபியில்லஹும் அவர்கள் நபியிடத்திலே அவர்கள் சொன்னார்கள், இப்அத் லனா மலிகன் எங்களுக்காக ஒரு அரசனை நீங்கள் ஆக்குங்கள், நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் போரிடுகிறோம்,
என்று கேட்டார்கள். ஆல நபியும் அவங்க நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லது சம்வீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்ல அசைத்தும் இன் குதிப அலைக்கும் கிதாலு அல்லாஹ் துகாத்திலு, உங்கள் மேல் அல்லாஹ்தால போரை கடமையாக்கி பின்பு அதை செய்ய மாட்டேன் நீங்கள் ஒதுக்கி கொள்வீர்கள், ஆனால் இதெல்லாம் கடுமையாக இருக்கும். வேற சும்மா கடந்துங்க இல்லாட்ட கேட்டு அல்லாஹ் கொடுத்து பண்ணி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா அது பெரிய விளைவுகளை சந்திக்கிற மாதிரி ஆயிரும். அதனால நீங்களா ஒரு ஆளை பொறுக்கி எடுத்துங்க, அல்லாட்ட கேட்காதீங்கன்னு சொன்னாங்க. நபி சண்டை போட மாட்டேன்றவங்க கருத்துக்க அது அரசுடைய சொல்லு கட்டுப்பட மாட்டீங்க, அது அரசரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, பிரச்சனை வரும். பதினஞ்சார் நல்லா விளங்கிய நபி சொல்றாங்க. என்ன அப்படிதான் கேட்பான், கொடுத்தா வாங்க மாட்டான். அந்த தீய புத்தி இருக்கு பதினஞ்சாரு. அப்ப அல்லாஹ் உங்கள் மீது குதிப அலைக்கும் கிதாலு, போரை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி விட்டார். அல்லாஹ் துகாத்திலு, நீங்கள் போர் செய்யாமல் இருந்து விட்டீர்களே, ஆனால் ஒருவேளை அவர் சொன்னார்கள், ஒமாலனா எங்களுக்கு என்ன வந்தது, அல்லாஹ் நுகாத்திலு பி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போரிடாமல் இருப்பதற்கு. பகது உஹ்ரிஜினா மின் தியாரினா வ அப்னாயினா, நாங்கள் எங்கள் வீடுகளை விட்டு எங்கள் பிள்ளைகளை விட்டு அல்லவா வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். கால அல்லாஹ் சொல்கிறான், பலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு, இவ்வளவு சொன்னா எங்களை விட்டு துரத்திட்டானுங்க, எங்க பிள்ளை விட்டு பிடிச்சிட்டாங்க, சண்டை போடாம இருக்குமா, எப்படியா சண்டை போட்டு எல்லாம் மீட்க வேண்டும், அப்படியா எப்படியான்னு சொன்னா. ஆனா பலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு, போர் அவர்கள் மீது கடமையான பொழுது தவல்லவ், அவர்கள் முகம் திரும்பிக் கொண்டார்கள். இல்லா கலீலம் மின்ஹும், அவர்கள் இன்னும் சொற்ப மனிதர்களை தவிர. அல்லாஹு அலீம் பில் ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா அநீதியாளர்களை மிகவும் நன்கு அறிந்திருக்கிறார். وقال لهم نبيهم, அப்பா நபி ஷம்வீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் கத் பஅஸ லக்கும் தாலூத மலிகா, அல்லாஹ் தஆலா தாலூத் உங்களுக்கு அரசனாக ஆக்கி இருக்கிறார். காலு, அப்ப அவன் உடனே என்ன கேட்டானுங்க, அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா, எப்படி நமக்கு அவரை விட அவர் மீது நாம் இருக்க நம்மின் மீது அவருக்கு எப்படி அரசாங்கம் கிடைக்கும். வனானு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, நாங்கள் அரசாங்கத்துக்கு அவரை விட நன்கு தகுதியுடையவராக அல்லவா நாங்கள் இருக்கிறோம், இவ்வளவு பேர் இருக்கிறோம். வலம் யூத்த சாத்தம் மினல் மால், இத்தனைக்கும் பொருள்கள் வசதி வாய்ப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. எப்படியும் காசு பணம் உள்ள கோடீஸ்வரனாக அவர் இல்லை என்று இவர்கள் முன்வைத்தார். இப்ப மக்கள் யாரை பெருசா வழங்குறாங்க, யார் ராஜா வளர்க்குறாங்க, காசு பணம் துனியா யாருக்கு பெருசா இருக்குதோ, அல்லாஹ் இல்மு பெருசா வச்சு அல்லாஹ் அரச பதவி வழங்குறான். இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு, கால நபி சொன்னாங்க, இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு, அல்லாஹ் அவரை பொறுக்கி எடுத்துக்கொண்டான் நபியாக. அலைக்கும் உங்கள் மீது, ஜாதஹு அவருக்கு எல்லாம் அதிகமாக்கி விட்டான். பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம், இல்மு எனும் ஞானத்திலும் ஜிஸ்ம் எனும் உடல் வலிமையிலும் அல்லாஹ் அவருக்கு அதிகமாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் வாசியுன், அல்லாஹ் யூதி முல்கஹு மன் யஷாஉ, அல்லாஹ் வாசியுன் அலீம், அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு அரசாட்சி கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா விசாலமானவனாகவும் அங்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான். அப்ப என்ன தெரியுது, ஒற்றுமையோடு ஒரு அரசனுக்கு கீழே கட்டுப்பட்டாதான் எதிரிகளை வெல்ல முடியும்னு தெரியுது. பனீசர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அவ்வளவு பேர் தான் இப்ப இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஒற்றுமை ஒரு தலைமையின் கீழே இல்லாதனால ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிஞ்சிட்டு போகுது. அதனால எதிரி சண்டை போட முடியல. இப்ப அதை விட்டுறணும், ஒன்றையாக ஒன்றுபடணும் என்பது இல்ல படிப்பினை தெரியுது. அப்ப உலகத்துடைய மக்கள் ராஜா வாக்குறதுக்கு எதை எதிர்பார்க்கறாங்க, அவனிடத்துல பொருள் நிறைய இருக்கணும், காசு பணம் நிறைய இருக்கணும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதை வச்சு அல்ல மதிப்பு, இல்ம வச்சுதான் மதிப்புண்டான். உடல் ஆற்றலும் வேணும். வெறும் இல்மு இருக்குது, உடல் ஆற்றல் நோஞ்சானா இருக்காரு, என்ன கிதாப் எழுதுவார், அவரு என்ன பாடம் நடத்துவாரு, என்ன பயன் செய்வாரு. ஆனா உடல் ஆற்றலும் தேவையான அளவு இருக்கணும். அதுக்குன்னு கரலை கட்டெல்லாம் தூக்கி சுத்தி ஒரு கையும் கரலை கட்டமா இருக்கணுமா, அப்படி இல்லை. அவ்வளவு உடல் ஆரோக்கியமா உடல் இருந்ததுன்னா நீ துனியா வாழ முடியும். நன்கு உடல் வலிமையும் பெற்றவராக இருக்கணும் போரிடுவதற்கு. அதே மாதிரி பொருள் இருக்கணும் அவசியம் இல்லை, உடல் வலிமை இல்மும் இருக்கணும், அல்லாஹ் காட்டினான். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மற்றவங்க எல்லாம் அரச பதவிக்கு துடித்துக் கொண்டிருக்க கடைசி மகனாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருத்தனை போய்
அல்லாஹ் தாலா அவர் அரசனாக ஆக்கலாம். அல்லாஹ் நினைச்சானா சின்னவனை பெரிய ஆளாக ஆக்கலாம், பெரிய ஆளை சின்னவனை ஆக்கலாம். ஒரு வினாடியில வாழ்க்கையை மாற்றிடக்கூடிய தகுதி அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு தெரியும். என்ன பை பல்ல யார அரசனாக்கினா? யார? தாலூத் அரசனாக்கினான். அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானு, என்ன முணுமுணுகிறானு. அல்லாஹ் சொன்னா இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும் வஸாலஹு ஃபில் இல்மி வல் ஜிஸ்மி. அல்லாஹ் தஆலா அவரை தேர்ந்தெடுத்தான். அவருக்கு அல்லாஹ் தஆலா வஸாலஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்மி. அவருக்கு அல்லாஹ் விரிவை ஏற்படுத்தினான், அவருடைய இல்மிலேயும் அவருடைய பொருளிலேயும் அவருடைய உடல் வலிமையிலேயும் அவருடைய இல்மிலேயும் அல்லாஹ் தஆலா விசாலத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் யூதி முல்கஹு மன் யஷா. நாடியவருக்கு அல்லாஹ் அரசாட்சியை கொடுப்பான். அல்லாஹ் வாசிஉன் அலீம். அப்ப எல்லாரும் ஆதாரம் கேட்ட பொழுது நபி சொன்னாங்க, வகாலஹும் நபியும், நபி சொன்னார்கள், இன்ன ஆயத்த முல்கிஹி, அவருடைய அரசாங்கத்துக்கு ஆதாரமாகிறது. ஏத்தியக்கும் தாபூத், அந்த தாபூத் எனும் பெட்டி உங்களிடத்திலே வரும். அது நபிமாருடைய உருவங்கள்லாம் வைக்கப்பட்ட முகமது ஸல்லல்லாஹு உருவம் உட்பட. பாருங்க, அந்த உருவத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. நபிமார்கள் விட்டு சென்ற சொத்துக்களுக்கு, சொற்களுக்கு, வஸ்துக்களுக்கும் பரக்கத்து இருக்கு. என்ன எவ்வளவு பரக்கத்து அல்லாஹ் சொல்றான், ஃபீ சகீனத்தும் மின் ரப்பிக்கும் பகீயத்தும் மிம்மா தரக்க ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன். உங்க ரப்புக்கு நிம்மதி இருக்குன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. உங்களுடைய கல்புக்கு, உங்க கல்புக்கு அந்த பெட்டியில நிம்மதி இருக்கிறது. மிம்மா தரக்க ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன். மூசாவுடைய குடும்பத்தார்கள், இப்ராஹிம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தார்கள் அந்த நபிமாருடைய பொருட்களை வைத்திருந்தாங்க. அதெல்லாம் வச்சிருந்தாங்களே, அவங்க விட்டு சென்ற அந்த பொருட்கள் அதில் இருக்கிறது. அதை வச்சுதான் போர்கள் அவங்க அல்லாட்ட துவா செஞ்சு வெற்றி பெறுவாங்க. நம்ம பை புரிஞ்சுங்களா? இப்ப அல்லாஹ் சொல்றான், பை வலிமா அன்பியாக்கள், அல்லாவுடைய நேசர்கள் விட்டு சென்ற பொருளில் எவ்வளவு பறக்கத்து இருக்கு பாருங்க. அதுல சக்கீனத்து, மனசுக்கு நிம்மதி இருக்கு. அப்படின்னா எதிரிகள் இருந்து வெற்றி பெற்றாதானே மனசுக்கு நிம்மதியே வரும். என்னென்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அதை வச்சு கேட்டா அல்லாஹ் கொடுத்துடுறான்னு தெரியுது. பை இப்போ உங்களுக்கு குழந்தை உண்டாயிருக்கு, உங்க பிவி கல்யாணம் ஆகலை, நம்முடைய இப்ராஹிம் பாய்க்கு நல்ல பொண்ணா வேணும், கவலையா இருக்கு, சுக்கூன் இல்லாம இருக்காரு. இப்ப அதை வச்சு கேட்டா, பெரியவருடைய ஆசாரம் உபாரக்களை வச்சு கேட்டா அல்லாஹ் கல்யாணம் முடிக்கிறதுக்கு மனைவி கொடுத்துருவான், சுக்கூன் ஆயிரும். புரிஞ்சுங்களா? இப்ப அதுல சுக்கூன் இருக்குன்னு அர்த்தம் என்ன? அது எது நெஞ்சில வச்சுக்கிட்டா கல்பு சுக்கூன் ஆயிருமா? அதை வச்சு கேட்டா உன் கோரிக்கைகள் கபூலாகும் அர்த்தம். பெரியவருடைய ஆசார முபாரக்களை வச்சு நீ கேட்டா உன் கோரிக்கைகள் கபூல் ஆயிரும். அப்பதானே கல்புக்கு சுக்கூன் வரும். அதுக்கு சுக்கூன் வருமா? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நீ என்னதான் கொண்டு வந்து காட்டு, இப்ராஹிம் பாய்ட்ட சுக்கூன் ஆயிருமா? ஆகாது. சரி, கல்யாணம் முடிச்சாச்சு பாய், புள்ள இல்லை, 7 வருஷம் ஆச்சு, புள்ள ஜி. அப்ப ஆசார முபாரக்களை கொண்டு, ஆசாரம்னா அவங்க விட்டு சென்ற பொருட்கள், அதுல பரக்கத்து இருக்கு. அவர்கள் தொட்டு சென்ற பொருட்கள், விட்டு சென்ற பொருட்கள், அவள் கைப்பட்டது, அவளுக்கு கண் பட்டது, இதுலயும் பரக்கத்துகள் இருக்கு பாருங்க பெரியோர்கள். ஏன்னா உன் கண்ணு பட்டது நாசமா போடும், அவங்க கண் பட்டது பாரக்காயிரும், அந்த வஸ்துவும் பரக்கத்தாயிரும். அதை கொண்டு கேட்கிற துவா கபூலாயிரும். ஆசார முபாரக். உன் கண் பட்டது குட்டிச்சவரா போயிடும், கண் பட்ட துவா ஓதணும், யாரெல்லாம் இந்த கண் பட்டதுல தீங்கை விட்டுமா அவளை பாதுகாத்துக் கொள்வாயா. ஏன்னா இந்த கண் பிரிச்சு பார்க்குது அல்லாஹ் விட்டு. உன் கண்ணு இவனுக்கா இந்த வாழ்க்கை, இப்ராஹிம் பாய்க்கா காரு, இது என்னைக்காவது பேக்கார் ஆகாதா அப்படின்னு வைத்திருச்சலோட பாக்குறான். இவருக்கு சொந்தமா பாக்குறான், அத இவனுக்கு கிடைக்கலையா ஏங்குறான், ஏக்கத்தோட உள்ள பார்வையா பாக்குறான். ஒரு கார் வந்துருச்சா, குடிசை வீடுக்கு வக்கீல்ல அதுலயும் ஒரு பகுதியோட எரிஞ்சு போச்சு, சின்னூன்னு குடிசை வீடு ஜி. அந்த குடிசை வீட்டுல இருந்த மனுஷன் இன்னைக்கு கார்ல போறாரா பாடி அப்படியே எரியிறான் அடி வயிற்றுல. அந்த எரிச்சலோடு அவன் படுற அந்த பார்வை இங்கிருந்து விஷத்தை பாய்ச்சுது. அப்படியே இங்கிருந்து விஷம் கண்ணுல இருந்து இங்கிருந்து இறங்கி எங்க போகுது, நேரா அந்த கார்ல போய் டபால்னு மோதுது.
சண்டனாலும் தெரிச்சு. கண்ணாடி பாத்திரம் கையில வச்சிருக்கு, கீழே வந்து உடஞ்சிருக்கு. ஏதாவது இன்னும் அழகா இருக்காரு பாரு நம்மள நூறுல்லா அப்படின்னு ஏங்கி பார்த்தான். அப்பதான் போய் கீழே மூக்கிலோட அடிபட்டு மூக்கு உடஞ்சி இத்தனை பேர் கட்டுப்பட்டு வருவார். என்னங்க கீழே போய் ஒண்ணு மூக்கு உடஞ்சிக்கிச்சு அப்படின்னு. கண்ணு போறது அவ்வளவு பெருத்தி. ஏன்னா இங்கிருந்து அந்த விஷம் இங்கிருந்து இறங்கி அப்படியே கடந்து போய் அங்க போய் மோதுது. இது குர்ஆன் ஹதீஸுக்கு நிரூபிக்கப்பட்டது. லைன் ஹக்குன்ட்டாங்க சொல்றாங்க. அதை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. தீங்கு தரக்கூடிய எல்லா விதமான கண்ணேறுகளை விட்டு பாதுகாப்பு. கண்ணு பட்டா வீணா போங்கிறாங்க. இப்போ அந்த கண்ணு பட்டா வீணா போகுது. இவர்களுடைய புனிதமான கண் பட்டதற்கு இதை அந்த வஸ்துவோடு அவர்கள் அல்லாஹ் விட்டு பிரிச்சு பார்க்கல. இது அல்லாஹ்வுடைய மதுஹரா பாக்குறாங்க. அந்த பார்வை அப்படியா நூறான பார்வை. இது சொயின்னு போய் அதுல போய் விஷத்தை அந்த இது போய் விஷத்தை பாய்ச்சுற மாதிரி. எது கண் பட்டா அது விஷத்தை பாய்ச்சுற மாதிரி. இது போய் ரஹமத்தை பாய்ச்சுது. அல்லாஹ்வுடைய அருளை பாய்ச்சுது நேரா கொண்டு போய். இந்த பார்வையிலேயே புகட்டுறாங்க. இந்த பார்வை அப்படியே கொண்டு போய் இந்த ரஹமத்தை கொண்டு போய் அதை சேர்க்குது. எத்தனை தடவை பாக்குறாங்களோ அத்தனை தடவை ரஹமத் ஏறிக்கிட்டே இருக்குது. இது எத்தனை தடவை இவன் பாக்குறானோ அத்தனை தடவை விஷம் ஏறுது பாருங்க. அது மாதிரி ஏன் அல்லாஹ் விட்டு பிரிச்சு பாக்குறாங்க. இவங்க அல்லாஹ்வில சேர்த்து பாக்குறாங்க. அல்லாஹ் கொடுத்த நேமத்தா பாக்குறாங்க. எதை கார் பாக்குறாங்க. இப்ராஹிம் பாய் கார் இது அல்லாஹ் கொடுத்த நேமத். இது அல்லாஹ் கொடுத்த பேர் அருள். இது இப்ராஹிம் பாய்க்கு. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய சொத்து. அது ஏன் சொத்து ஓன் சொத்து இல்லை, இப்ராஹிம் பாய் சொத்து இல்லை. இப்ராஹிம் பாய் நிஸ்பத்தில் அந்த காருக்கு அல்லாஹ் தான் மாலிக். இப்ராஹிம் பாய் அமானத்தா அல்லாஹ் கொடுத்துருக்கான். இப்ப அதை இன்னும் சொல்ல போனால் அந்த காருடைய சூரத்துல அவன் தான் ஜாஹிரா இருக்கிறான். மௌலா நீதான் இந்த கார்ல இருக்கிற, இந்த காரை பாதுகாத்துக்கு சூரத்துல நீதான் வந்திருக்கிற, நீ சூரத்தை பாதுகாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அவங்க துவாவுடனே அன்புடனே பாசத்துடனே பாக்குறாங்க. இங்கிருந்து ரஹமத்து அப்படியே போயிட்டே இருக்குது. இங்க துப்பாக்கியில் குண்டு போன மாதிரி கண்ணுல இருந்து ரஹமத் அங்க பாயுது. அப்படியே அந்த காரு இன்னும் பறக்கத்தாயிரும். இந்த கார்ல ஏறுங்காலம் எல்லாம் பறக்கத்து கிடைச்சிட்டு இருக்கும். அல்ல அந்த ஒரு காருடைய ஷேக கூட்டிட்டு போயிருப்பாரு. ஷேகோட துவா வாங்கியிருப்பாரு. ஷேகத்தை காமிச்சிருப்பாரு. கண்ணுல அவங்க கைத்துல துவா செஞ்சிருப்பாங்க. ஒரு தடவை ஏறி வந்திருப்பாங்க. அவ்வளவுதான் 100 கார் கொடுத்துருவான். அல்ல போய் அந்த ரஹமத் அதுல பாஞ்சிருச்சு. அப்படியே ஏறிடுச்சு. அது இருக்கிற காரும் சேர்ந்து போயிருக்கு, கடையும் சேர்ந்து போயிடும். அவன் பார்த்துட்டு போனான்னா இது காரும் ஆகி காரு இன்னும் நிறைய கார் ஆகி உடனே கடையும் நிறைய கிடையாது. எல்லாமே உயர்ந்துருச்சு. இவங்க பார்வைப்பட்டனால சூஃபியாக்களுடைய பார்வை. இந்த வஸ்துல இவங்க பார்வைப்படுதோ அந்த வஸ்து ரஹமத்துடைய வஸ்துவாகி அந்த வஸ்துவை கொண்டு நீ கேட்கிற துவா கபூல் ஆகி உன் கல்புக்கு சுக்கூன் வந்துருது. ஏன் அல்லாஹ்வுடைய திக்ருடனே பாக்குறாங்க. அவங்க திக்ர்ல சுக்கூன் இருக்கா இல்லையா? அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். எனவே எந்த வஸ்து திக்ருக்கு காரணமா அந்த வஸ்து அல்லாஹ் நினைக்கிறது காரணமா போயிருச்சு. அதை வச்சு அல்லாஹ் பாக்குறாங்க. யாரா இது அக்குதாஹிர் பசூரத்தை ஷை, அவன் அக்குதாஹிர் பசூரத்தை ஷைன்னு திக்ர் செய்யறதுக்கு இந்த ஷை ஒரு காரணமா இருந்துச்சு. எனவே அதுவும் மதுக்கூர்ல அல்லாஹ் திக்ர் செய்யப்பட்ட தாக்கிரா ஆகிருச்சு. அவங்களுக்கு திக்ரு சம்பந்தப்பட்டதா ஆயிருச்சு. இல்ல திக்ருல்லாஹி வாலாஹாவா ஆயிருச்சு. பெருமாள் சொன்னாங்க எல்லா வஸ்தும் அழிஞ்சு போனது அல்லாஹ் திக்ரை தவிர இதுக்குள்ள சம்பந்தமுடைய தவிரன்னு சொன்னாங்களே. அந்த திக்ரோட சம்பந்தமுடையது அது ஆயிடுச்சு. எது அந்த வஸ்து அதுலயும் சக்கீனத்து, திக்ரில் உள்ள சக்கீனத்து எது வந்துருச்சு? அந்த பொருள்லயும் வந்துருச்சு. என்ன ஆயிடுச்சு? இப்ப அந்த பொருள் ஃபீஹி சக்கீனத்தும் மிர் ரப்பிக்கும். அந்த வஸ்து அந்த கொட்டியிலே ரப்பிடம் இருந்து உண்டான சுக்கூன் அதிலே இருக்கிறது. சக்கீனத்து மிர் ரப்பிக்கும் வபகியத்து மிம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன். மூசா நபி குடும்பத்தார்கள் அதற்கு சும்மா அதற்கு ஆறு நபி குடும்பத்தார்கள் விட்டு சென்ற பாக்கி அதில் இருக்கிறது. நல்லா சொல்லு சக்கீனத்துல. அப்ப அவங்களோட பார்வையில உட்காரு. பார்வையில தான் புகட்டுறாங்க அவங்க இறை ஞானங்களை. இப்ப பார்வையால உள்ள இங்கிருந்து ஒண்ணு அங்க பார்க்கறது இருக்குன்னு தெரியுது. ये नजरों से पिलाए जाते हैं, ये मई मदीने से मंगाए जाते हैं, प्यालों से नहीं नजरों से पिलाए जाते हैं. பார்வையிலே தின்சறாங்க.
பெருமானுடைய பார்வை பட்டுச்சு, சஹாபியா போயிட்டார். சஹாபாக்களுடைய பார்வை பட்டுச்சு, தாபியா போயிட்டார். பெருமானுடைய பார்வை பட்டு அதுக்கு புதுசு இது பண்ணா சஹாபியா, 7 வருஷம் ஓன சஹாபியா, ஒரே ஒரு வினாடி பார்த்தாலும் சஹாபியா. கண் பட்டா சஹாபியுடைய அந்தஸ்து கிடைச்சு போயிடும். எந்திரிங்க. கண் பட்டோன்னு அந்த அந்தஸ்து கிடைச்சது. பெருமானுடைய புனிதமிகு கண் பட்டது. அப்ப அவன் கண் பட்டால், அவன் கைப்பட்டால், அவளுடைய கால் பட்டால் அந்த இடங்கள் எல்லாம் புனிதமிக்க இடமாக அந்த வஸ்துக்கள் புனித வஸ்துக்களாக ஆயிடுது. அந்த வஸ்துக்கள் நமக்கு எல்லாம் நிம்மதி வச்சுக்கிறான்னு சொன்னா, அந்த கைப்பட்ட வஸ்துக்கள் நிம்மதி இருக்குன்னு சொன்னா, அந்த கைப்பட்டா நிம்மதி என்ன நிம்மதி ஏற்படாது? அந்த கையிலேயே நிம்மதி இருக்காது, அந்த கையை உடையவர்கள்ட்டே நிம்மதி இருக்காது. அப்ப அவுலியாக்கள் நினைச்சாலே நிம்மதி, உங்க பேர் சொன்னா நிம்மதி, கல்புக்கு சுக்கூன். சுக்கூன்னா சும்மா நிம்மதி வந்துருமா? உங்க பேர் சொன்னா நிம்மதி, கல்பு நிம்மதி ஆயிருமா? எது உனக்கு நிம்மதி அளிக்கலையோ, எதனால உன் நிம்மதி பறி போச்சு அதை கொடுத்துருவான்னு அர்த்தம். அந்த பொருளை வச்சு நீ கேளு, எல்லாம் கொடுத்துருவான். தாபூத்து பொட்டிக்கு பை, பொட்டிக்குள்ள சாமா இருக்கு, அந்த பொட்டி வச்சு கேட்கறான், நல்லா வெற்றி கொடுத்துறான். அந்த பொட்டி என்ன பொட்டி பறக்கத்துல பொட்டியா இல்ல, பொட்டிக்குள்ள சாமா இருக்கு, அதுல பறக்கத்து இருக்கு. அப்ப நல்லா தெரியுது, ஒரு ஊர்ல அவுலியாக்குதுன்னா ஊருக்கே பறக்கத்துன்னு தெரிஞ்சு போச்சு பாருங்க. பொட்டிக்குள்ள ரஹமத்தான ஒரு சாமா இருக்கு, அந்த பொட்டிக்கே ரஹமத்து. அப்ப நல்லா தெரியுது, வழிமார்கள் கைப்பட்ட வஸ்து இல்ல, அதுபட்ட வஸ்துக்கும் பறக்கத்து இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நாமெல்லாம் அவுலியாக்கள் இல்லாட்டி சேகமல கையில மேல பட்டிருக்குல்ல, அவன் கை பிடிச்சுதான் பயிற்சி கொடுத்தாங்க, அது துணியை பிடிச்சி பயிற்சி கொடுத்தாங்க, துணியில மேல பட்டிருக்குல்ல, அதனால நம்மள்கிட்டையும் பறக்குது. அப்ப அதுல எப்ப சக்கீனத்தோ, அவுலியாக்களின் கைப்பட்ட வஸ்துவில் பட்ட வஸ்துக்கு சக்கீனத்தோ, அப்ப அவங்களுடைய கையில மேல பட்டிருக்கு, நமக்கும் சக்கீனத்தா கிடைக்கும் நிச்சயமா. அதனாலதான் நம்மகிட்ட நம்ம கைப்பட்டவங்க பறக்கத்தாயிடுறாங்க. வேற எது பொட்டிக்கு பறக்குது அந்த மாதிரி. பொட்டி ஒரு பெரிய தங்கத்தை செய்யப்பட்டது இல்லை, அந்த பொட்டி அது பெரிய தொழுவுல நோன்பு வைக்கல. அப்ப நாம அயோக்கியர்கள் தான், அவங்க கைப்பட்டது நம்ம மேல பட்டிருக்கு, அல்லது அவங்க கையில மேல பட்டிருக்கு. அதனால நம்மள்ட்ட வரக்கூடியவங்களுக்கு நிம்மதி கிடைச்சு போயிரு. இந்த வரவங்க சுக்கூனா போயிடுறாங்க. ஆனா ரொம்ப சுக்கூனா போயிடுச்சு. அது சில பேர் நம்மகிட்ட உட்காந்துட்டு ரொம்ப சுக்கூனா இருந்தது. காரணம் எதுக்குல அவங்க கைப்பட்டிருக்கனால. கைப்பட்ட பொட்டி வெறும் காலி பொட்டி, தகர பொட்டி. தகர பொட்டியில வைத்தியநாதர் கைப்பற்றனால தாபூத்துல சக்கீனத்துக்கு எல்லாம் சொன்ன குரான் தெளிவா சொல்றான் பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு நிம்மதி வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு நிம்மதி வந்திருக்கிறது. அப்ப அந்த பரக்காத்துகள் இருக்க, இந்த தாலியும் வாங்காட்டி பொட்டி தாலியும் வாங்கிச்சா பொட்டிப்பேன், எதுவும் வாங்காட்டி பரவாயில்ல, நீ காலி தகர பொட்டி ஆயிரு, தாபூத்தாயிரு, காலி பொட்டி ஆயிரு. அந்த பரக்காத்துகள் கழுவு வந்து உட்காந்துக்கும். காலி பொட்டிக்கு சாமான் வந்து உட்காந்து வந்து பொட்டி பறக்கத்தாயிருச்சு. நீ உன்னை காலி பொட்டி ஆக்கிரு, ஒண்ணும் இல்லைன்னு ஆக்கிரு, செய்யக்கூடிய பறக்கத்தை உள்ள வச்சுக்க. என்ன ஆகிரும்? உன் கிட்ட வந்தா சக்கீனத்து, உன்னை கொண்டு துவா கேட்டா துவா கபூல். உன்னை தொட்டு யார் துவா செய்யறாலும் அந்த துவா கபூல் ஆயிரும். நீ யாருக்கு துவா செய்யற துவா கபூல் ஆயிரும். உன்னை கொண்டு முழு உலகத்துக்கு சுக்கூன் கிடைக்கும். என்னதான் சொல்லிட்டான் பாருங்க. இன்னும் ஆயத்த முல்கிய ஏத்தியக்கும் தாபூத் ஃபீஹி சக்கீனத்தும் மின் ரப்பிக்கும், அதிலே உங்க ரப்பிடமிருந்தும் உண்டான சக்கீனத்து, நிம்மதி அதிலே இருக்கிறது. சக்கீனத்துன்னு மட்டும் நான் சொல்லல, எங்க இருந்து சக்கீனத்து எங்க இருந்து வருது? ரப்பிட்டு இருந்து வரக்கூடிய சக்கீனத்து. ஏன் சொல்லிட்டான் சக்கீன் நிம்மதி வருது? எப்படிங்க அவுலியாக்கள் தொட்டோம்னா நிம்மதி வருது? நிம்மதி இங்கிருந்து வரல, அங்கிருந்து வருது, வினல்லா வருது. ஆனா இதன் மூலம் தான் வருது. இதுலதான் இருக்குது சக்கீன நிம்மதி. ஆனா ரப்பு எங்க இருந்து சிக்கிந்து எங்க இருந்து வருது? ரப்பிட்டு இருந்து வருது, இங்கதான் வருது. ஏங்க வேற எங்க வராது, இங்கதான் இதிலே இருக்கிறது சக்கீனத்து மிர் ரப்பிக்கும், உங்க ரப்பு எடுத்து இருந்து நிம்மதி தர்றது அல்லாதான். அப்ப உங்க ரப்பு அதன் பக்கம் தவச்சியோடு இருக்கிறான். அதை கொண்டு துவா கேட்டோம், உனக்கு என்ன தேவைக்கே கொடுத்தோம் துவா கபூல் செஞ்சிடறான். ஏன்? மூசா இப்படி செருப்பு அதுல இருக்கு. நபியுடைய புனித நாளை அதில் இருக்கிறதுனால
அதனால என்னுடைய பரக்கத்து பாருங்க, செருப்புடைய பரக்கத்து. இது கால் செருப்பு எட்டி வச்சுட்டு போறாங்க. எப்படி இது என்ன சாதா செருப்பு தானே, பிளாஸ்டிக் 10 ரூபா செருப்பு இருக்கும், அப்படி எட்டி வச்சுட்டு போறாங்க. அந்த செருப்பை வச்சு பெரும் பெரும் அரசர்களை வெற்றி பெற்றாங்க, கோட்டைகளை கைப்பற்றினார்கள். அது கையை விட்டு போட்டணும், கோட்டையும் சேர்ந்து போயிருச்சு. அல்லாஹ் அக்பர். ஃபீஹி ஸகீனத்தும் மின் ரப்பிக்கும் வ பகியத்தும் மிம்மா தரக்க ஆலு மூஸா வ ஆலு ஹாரூன். மூசா நபியுடைய இன்னும் ஹாரூன் நபியுடைய குடும்பத்தார்கள் விட்டு சென்ற அவருடைய ஆசார முபாரக்கள் அது இருந்தன. ஐ தரிக்காகும் என்ன இருந்துச்சான், மூசா நபியுடைய 2 செருப்பு இருந்துச்சான். வராங்க பாருங்க சில மூசா நபி அசா இருந்துச்சான், ஹாரூன் நபி தலப்பா இருந்துச்சான். அந்த பனி இஸ்ராயேல் இறங்கி கொண்டு அந்த மண்ணு செல்வா இருந்துச்சுல்ல, அந்த மண்ணுல இருந்து ஒரே ஒரு படி இருந்துச்சான். அதுல அது மண்ணு ஒரு பொருள், சாப்பாடு பொருள், அது கொஞ்சம் வச்சிருந்தாங்க. அதுல அதே மாதிரி அந்த அல்வா மூசாவுக்கு இறங்கி அந்த தௌராத்துடைய பலகை இருந்து ஒரு துண்டு பலகை இருந்துச்சான். தஹ்மிலுல் மலாயிகா, இத மலக்குகள் கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்த அமிலு அவரிடத்திலே கொண்டு வருவார்கள். யார்கிட்டங்க? அரசல்கிட்ட. அப்ப அவர்கிட்ட போய் வந்து அவர்கிட்ட சேரும் அந்த பெரியவருடைய பரக்காத்துகள். அப்ப நீங்க ராஜான்னு விளங்கிங்க. இன்னபி தாலிக்கிற ஆயத்தல்லுக்கும், இதுதான் உங்களுக்கு அரசு அடையாளம் இருக்கிற ராஜா என்பதற்கு இன்குந்த மூமினீன். அப்ப அல்லாஹ் பெரும் பெரும் மக்களுக்கு அரசாங்கத்தை கொடுக்கறது அந்த பெரியவருடைய பரக்கத்தை கொண்டுதான் விளங்கிங்க. தாலூத் எவ்வளவு பெரிய ராஜாவானாரு, ஜாலூத்தையே வெற்றி பெற்றாரு. அந்த மாதிரி வெற்றி பெரியவருடைய பரக்கத்தை கொண்டுதான் வெற்றி என்பதை இந்த ஆயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாளைக்கு